ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மீடியா பிக்ஸ். இன்னைக்கு பிக் பாஸ் 9ல இன்னைக்கு எபிசோட ஃபுல்லாக ரிவ்யூ பண்ண போகிறோம். இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா நிறைய பேர் நிறைய விஷயத்தை பண்ணாங்க, நிறைய பேர் நிறைய பிளான் பண்ணாங்க. அந்த பிளான் எல்லாம் ஒர்க் அவுட் ஆச்சா இல்லை எல்லா பிளானும் சொதப்பிச்சா அதை பற்றி நம்ம முழுசாக பார்க்க போகிறோம். ஸோ இந்த கண்டென்ட்டுக்குள்ளே உள்ள போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு யாரா புதுசாக வந்து மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுறீங்க. அப்படி இந்த வீடியோக்கு ஒரு லைக் போட்டுருங்க ஃப்ரெண்ட்ஸ். அப்போ ஒரு 4-5 பேருக்கு அதை போய் சேரும். சரி, இப்போ வீடியோக்குள்ளே போகலாமா? என்ன பார்த்தீங்கன்னா, ஒரு 3 நாளாக நடந்ததில்ல இந்த ஸ்கூல் ஹாஸ்டல் வார்டன் டாஸ்க் ஒரு 3 நாள் நடந்ததில்ல. இதில் வந்து எஃப்ஜியும் வியன்னாவும் வேற லெவலில் ஒரு பிளான் பண்ணியிருக்காங்க. என்ன தெரியுமா? போன வாட்டி கமருதீனும் அதே போல் விஜய் பார்வதியும் வந்து ஒஸ்ட் பர்ஃபார்மன்ஸ் ஜெயிலில் தூக்கி போட்டாங்கல்ல. அதாவது அவங்கள ஜெயிலில் தூக்கி போட்டதே அதை ராஜ்யா மாற்றிட்டாங்க தான் செம்ம காண்டாயிட்டாரு பிக் பாஸ். எஃப்ஜியும் வியன்னாவும் சேர்ந்து இந்த சம்பவத்தை பண்ணலான்னு முடிவு பண்ணியிருந்தாங்க போல. அதனாலேயே அந்த பிளான் வந்து சொதப்பிச்சுன்னு கூட சொல்லலாம். ஏன்னா அவங்க வந்து அவங்களே வந்து வேணும்னே இந்த மாதிரி ஃபர்ஸ்ட் பர்ஃபார்மன்ஸ் நம்ம வாங்கணும்னா கண்டிப்பா நம்ம 2 பேரும் ஜெயிலில் போட்டுருவாங்க, நம்ம கண்டிப்பா போயிடலாம் அப்படின்ற மாதிரி பிளான்ல இருந்தாங்க போல. ஸோ அது வந்து ஒர்க் அவுட் ஆகல, நாசமா போச்சு. ஸோ அதை பத்தி இன்னைக்கு பார்க்க போறோம். முதல்ல காலையில் என்ன நடந்தது அந்த சம்பவத்தை பார்த்தலாம். ஏன்னா பார்த்தீங்கன்னா தொடர்ந்து வந்து இந்த மாதிரி ஒர்ஸ்டான பர்ஃபார்மன்ஸ் எல்லாம் பண்ணிட்டே இருந்தாங்களா, அதனால அவங்க கிளாஸ் ரூமுக்கு வந்தா மற்றவங்க நாங்கள் வரமாட்டோம் அப்படின்ற மாதிரி வந்து நிறைய பேர் வந்து பேசிட்டாங்க. யாராவது அரோரா, சாண்ட்ரா, கிளாஸ் வரேன். அவ கிளாஸ் ரூமுக்கு வந்தா தானே அவளுக்கு ப்ளே பண்ண முடியும், ஸ்பேஸ் கிடைக்குது. அந்த ஸ்பேஸை கொடுக்கறது நம்மளும் இவங்களும் தான். அவளை திவ்யா அவங்களாம் வந்து பார்த்தீங்கன்னா இவங்க வந்து உள்ள வந்தாங்கன்னு வச்சுங்க, நாங்களாம் வந்து கிளாஸுக்கு போக மாட்டோம், நாங்களாம் வந்து கிளாஸ் விட்டு வெளில வந்துடுவோம். வியன்னா வந்து 3 நாளாக வந்து இதுமாரி பண்ணியிருக்காங்க. அவங்க நீங்கள் கிளாஸில் விட்டீங்கன்னா நாங்கள் இருக்க மாட்டோம் அப்படின்ற மாதிரிலாம் பேசிட்டாங்க. என்னன்னா இவங்க எல்லாருமே ஸ்கூல் கிளம்பி போனோம்ல, போகிறதுக்கு முன்னாடி எல்லாம் சாப்பிட்டு தான் போனதில்ல. இவங்களுக்கு எல்லாருமே வந்து வார்டனா வந்து விஜய் பார்வதி வந்து சமையல் வந்து செஞ்சுருப்பாங்க. அதாவது இன்னைக்கு வந்து விஜய் பார்வதி செஞ்சாங்களா சாப்பாடுனா இல்லை, அமித் தான் வந்து செஞ்சாரு. விக்ரமும் அதுக்கு சுவிஷா வந்து பேசிட்டு இருப்பாங்க. 2 பேரும் ஒரு சின்ன டிஸ்கஷன் போயிட்டு இருக்கோம். நடுவில் வந்து வேணா வந்து அவங்க கிரிஞ்சித்தனமாக ஒரு விஷயம் பண்ணுவாங்க. அந்த மாதிரி வந்து எகிரி பிடிச்சிருந்தாங்க. விக்ரம் சமகாண்டாரு. இங்கே பாரு வேணா இந்த மாதிரிலாம் பண்ணக்கூடாது, அது ரொம்ப தப்பு. ஏன்னா நான்லாம் வந்து சும்மா இருக்க மாட்டேன், எப்போ பார்த்தாலும் ஏதாச்சும் பண்ணிட்டு போயிடுறாங்கல்ல. அவன் பாவம் விக்கல, நல்ல பையன். பிடிக்கவே இல்லை. சரியா, நான் சீரியஸாக சொல்லிட்டுருக்கேன். எனக்கு சுத்தமாக பிடிக்கல இந்த மாதிரி எகிரி குச்சி போகிறது, பேசும்போது நடுவில் வருது, பக்கத்துல மெனக்கெட்டு வெறுப்பேற்றுறது. எனக்கு வந்து வெறுப்பாயிட்டீங்க, நீங்கள் வந்து ரொம்ப வெறுப்பேற்றுறீங்க, அது வந்து ரொம்ப தப்பு அப்படின்ற மாதிரி வந்து ரொம்ப மெட்டிக்கிட்டு 2 பேருக்கும் ஒரு சின்ன ஒரு முட்டின்னு மோதி நிற்பாங்க. ஆனால் பெருசாக கிடையாது. நம்மளும் ரொம்ப எதிர்பார்த்தா ஏதாவது பண்ணுவாங்கன்ட்டு ஒன்றும் கிடையாது. சும்மா நார்மலாக அதே போல் தான் ஒரு சின்ன வாக்குவாதம் போச்சு. அதுக்கு முன்னாடி ஒரு சம்பவம் நடந்தது. என்னென்னா இவங்க எல்லாருமே ஸ்கூல் கிளம்பி போனோம்ல, போகிறதுக்கு முன்னாடி எல்லாம் சாப்பிட்டு தான் போனதில்ல. இவங்களுக்கு எல்லாருமே வந்து வார்டனா வந்து விஜய் பார்வதி வந்து சமையல் வந்து செஞ்சுருப்பாங்க. அதாவது இன்னைக்கு வந்து விஜய் பார்வதி செஞ்சாங்களா சாப்பாடுனா இல்லை, அமித் தான் வந்து செஞ்சாரு. ஏன்னா அவர் வந்து சாப்பாடு செஞ்சு அவங்களுக்கு செய்ய தெரியலன்ட்டு அவர் கொஞ்சம் ஹெல்ப் பண்ணி சாப்பாடு செஞ்சாரு. என்னன்னா இவங்க சாப்பாடில் பீட்ரூட்டை போட்டு ஒரு சாப்பாடு செஞ்சாங்க போல. அது யாராலையும் சாப்பிட முடியல, ரொம்ப கஷ்டப்பட்டு எல்லாம் சாப்பிட்டாங்க. விக்ரம் எல்லாம் சாப்பிடவே முடியல, எனக்கு ஒரு ஆம்லேட் போட்டு கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு விஜய் பார்வதி கிட்ட கேட்டான். முட்டை கொடுங்க, ஒரு ஆளுக்கா எல்லாத்துக்குமா? எனக்கு ஒரு முட்டை எல்லாத்துக்குமா? விஜய் பார்வதி சாப்பிட்ற டைம் தான் அது. என்ன பண்ணுவாங்கன்னா ஆம்லேட் கேட்ட உடனே உங்களுக்கு ஒருத்தருக்கு தானே அப்படின்னு கேட்டால் 10 பேர் கை தூக்கிடுவாங்க. எங்களுக்கு வேணும்னு எல்லாரும் வந்து கை தூக்கணும். உடனே விஜய் பார்வதி செம்ம காண்டாயிடுவாங்க. நானும் சாப்பிட்டு வந்துடுறேங்க அப்படின்னு சொல்லிட்டு சாப்பிட்டு வந்துடுற தங்கம் அப்படின்னு சொல்லிட்டு கம்மன் அவங்க சாப்பாடு எடுத்துகிட்டு போயிடுவாங்க. அதுக்கப்புறம் விக்ரம் செம்ம காண்டாயிடுவான். ஏன்னா ஒரு ஆம்லேட் கூட போட்டு தர மாட்டீங்க அப்படின்னு சொல்லிட்டு கத்திக்கிட்டு அப்படியே ஏது போவான். உடனே அமித்து போய் கேட்பாரு, ஏங்க நான் வந்து போட்டு தரேன் அப்படின்னு சொன்ன உடனே சாப்பாடெல்லாம் வேஸ்ட் பண்ணாதீங்க. இல்லை நான் சாப்பாடை வேஸ்ட் பண்ண மாட்டேன், நான் சாப்பிட்றேன் அப்படின்னு. சாப்பிடுங்க, நீ உட்காருங்க. அதுக்கு எதுக்குலாம் சாப்பிட மாட்டேன் ஆம்லேட் கேட்டேன், கம்முன்னு உட்காந்து சாப்பிட்டு போயிருக்கலாம்ல அப்படிதான் நம்மளுக்கு சொல்லிச்சு. ஏன்னா இவன் சாப்பிட மாட்டேன்னு சொல்லிட்டு தான் முட்டை கேட்டான். அவங்க தரமாட்டோன்னே இவன் சாப்பிடாம போயிருக்கலாம். இல்லை நான் சாப்பாடு வேஸ்ட் பண்ண மாட்டேன் அப்படின்னு நம்ம சாப்பிட்டான். அதுக்கு எதுக்குலாம் முட்டை கேட்டேன் மூதேவி அப்படின்னு தான் தோணுது நம்மளுக்கு. எல்லாம் வந்து ரெடி ஆனப்போ வியன்னா பார்த்தீங்கன்னா அவங்களோட ஐடி கார்டை மிஸ் பண்ணிருவாங்க. ஐடி கார்டை அவங்களே மிஸ் பண்ணாங்களா இல்லை வேற யாருன்னா எடுத்து வச்சிட்டாங்களா அப்படின்னு கேட்டால் அவங்களே தாங்க எடுத்து ஒழுங்கி வச்சுட்டு என்கிட்ட ஐடி கார்டு இல்லை அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாங்க. அதுக்கப்புறம் டீச்சர்ஸ் எல்லாம் எல்லாரும் சேர்ந்து நீ வரக்கூடாதுமா, நீ இங்கே எதிர அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு போயிட்டாங்க டீச்சர்ஸு. அதுக்கப்புறம் வந்து பிரின்சிபல் வந்து ரொம்ப ஸ்ட்ரிக்டாக சொல்லி வேணா நீங்கள் உள்ளே வரக்கூடாது அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு போயிட்டாங்க. வேணா வந்து நான் உள்ளே வர மாட்டேன், நான் இங்கே இருந்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஹாஸ்டலுக்குள்ளே வரக்கூடாது, அவங்க வந்து கிளாஸ் ரூமுக்குள்ளே வரக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு அந்த வெளியில் இருக்கும்ல அந்த இடத்துல வந்து உட்கார வச்சுட்டு இவங்க எல்லாம் வந்து கிளம்பி உள்ளே போயிடுவாங்க. உடனே வந்து பார்த்தீங்கன்னா கனி வந்து சூப்பராக வந்து எக்ஸ்பிளைன் பண்ணுவாங்க. உள்ளே இருக்கிற அந்த ஒரு படத்தையும் பார்த்துட்டு எல்லாம் டீச்சர்ஸ் வந்து எக்ஸ்பிளைன் பண்ணோம்.
யார் யார் எந்த மாதிரி பண்ணாங்க, அதே போல் போன சீசன்லாம் என்ன நடந்தது, அந்த சீசனில் வந்து யாரெல்லாம் வந்து என்னென்ன பண்ணியிருந்தாங்க, அந்த மாதிரி நிறைய மெமரிஸ் வச்சுருந்தாங்க. அதே போல் அந்த பொம்மை வச்சு அந்தமாரி அந்த மெமரி எல்லாம் வச்சு இவங்க உள்ள ஃபுல்லாக எல்லாத்தையும் எக்ஸ்பிளைன் பண்ணாங்க. அது நல்லா போச்சு கொஞ்ச நேரம். ஜூலி எப்பவுமே என்ன நடக்கும்னா ஓவியா கிட்ட நம்புற மாதிரி ஒரு விஷயத்த சொல்லி வேற ஒரு ப்ளே பண்ண முயற்சி பண்ணுவாங்க. அதுக்கப்புறம் ஒரு வழி எல்லாத்தையும் முடிச்சுட்டு வந்து அவங்க வெளியில் வந்துடுவாங்க. வெளியில் வந்து நார்மலாக வந்து அந்த ஆள் எல்லாம் சும்மா நார்மலாக இருப்பாங்க. அந்த மாதிரி வந்து பசங்க வந்து சும்மா விளையாடுற மாதிரி விளையாண்டுருப்பாங்க. அதாவது அந்த ஸ்கூல் பசங்களாம் விளையாண்டுருப்பாங்க. வினேஷ் என்ன பண்ணுவாங்கன்னா அந்த டைமில் போய் குளிச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஸ்விம்மிங் பூலுக்குள்ள அதில் போய்ட்டு சட்டையெல்லாம் கைட்டு போட்டு குளிச்சுருப்பாரு. உடனே வந்து பிக் பாஸ் எல்லாரும் வந்து லிவிங் ஹாலுக்கு வாங்கன்னு சொன்னோடனே வினோத் அப்படியே சும்மா ஏந்து குடு குடுக்குன்னு ஓட இருப்பாங்க. செம்ம காமெடியாக இருக்கும் பார்க்கறதுக்கு. செம்ம ஸ்பீடாக போயிட்டு ட்ரெஸ்ஸை மாற்றிட்டு வருவாரு. பார்த்தா அங்கே போய் கையை காலை வச்சுன்னு உட்காந்துருப்பாரு. கையில் அடிபட்டிருக்கோம், தலையில் அடிபட்டிருக்கோம் அவருக்கு. இப்போ ஓனரில் வேகமாக வழிக்கு விட்டார் போல். அதுக்கப்புறம் போயிட்டு அந்த ட்ரெஸ் எடுத்துக்கின்னு அதுக்கப்புறம் அவர் வந்து டாக்டர்லாம் வந்து பார்த்துருப்பாங்க. அது செம பண்ணியாக போச்சு அந்த இடம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த டாஸ்க் வந்து முடிய ரேஞ்சில் வந்துச்சுல. அதனால வந்து ஹாஸ்டலில் வந்து பெஸ்ட்டா இல்லை ஸ்கூல் வந்து பெஸ்ட்டா நீ இருந்ததுல அப்படின்னு சொல்லிட்டு ஸ்டூடெண்ட் கிட்ட கேட்பாங்க. அப்போ என்ன பண்ணுவாங்க, எல்லாருமே ஏந்து விக்ரமெல்லாம் பார்த்தீங்கன்னா எனக்கு ஸ்கூலு தாங்க பெஸ்ட்டாக இருந்தது. ஹாஸ்டலில் ஒன்றும் அந்த அளவுக்கு எனக்கு பர்ஃபார்மன்ஸ் ஒன்றும் பெருசாக இல்லை. அவங்க வந்து வேலை செஞ்சுருந்தாங்க, சாப்பாடுலாம் செஞ்சாங்க. ஆனால் அந்த அளவுக்கு வந்து எனக்கு அந்த இடத்துல பண்ண மாதிரி தெரியல. ஸ்கூலு தான் அப்படின்னு சொல்லுவாங்க. விக்லர் சார் ஸ்கூலா ஹாஸ்டலான்னு பார்த்தா எனக்கு ஸ்கூல் தான் பெஸ்ட்டுன்னு தெரிஞ்சிச்சு அவங்களுக்கு. அதே போல் எல்லாருமே வந்தவங்கலாம் வந்து ஸ்கூலில் தான் வந்து பெஸ்ட்டு அப்படின்ற மாதிரி சொல்லிடுவாங்க. ஏன்னா வந்து முக்கால்வாசி நேரம் வந்து எல்லாரும் வந்து ஸ்கூலில் தான் இருப்பாங்க, ஹாஸ்டலில் இருக்க மாட்டாங்க. ஸோ அதனால் வந்து ஹாஸ்டலை விட எங்களுக்கு ஸ்கூலு தான் நல்லா இருந்தது, அதுதான் வந்து பெஸ்ட்டாக இருந்தது அப்படின்ற மாதிரி எல்லாம் சொல்லுவாங்க. அதே போல் டீச்சர்ஸ் எல்லாம் வந்து நல்லா பெஸ்ட்டாக வந்து பர்ஃபார்மன்ஸ் பண்ணியிருந்தாங்க அப்படின்ற மாதிரி. பிக் பாஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஏதாவது இந்த ஸ்கூலில் வந்து பெஸ்ட் ஸ்டூடெண்ட் யார் அப்படின்னு கேட்டப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஸ்கூல்லேயே வந்து பெஸ்ட் பர்ஃபார்மன்ஸாக யார் வந்து ஸ்டூடெண்ட் இருந்தாங்க அப்படின்னு சொல்லிட்டு டீச்சர் வந்து கேட்பாங்க. டீச்சர்ஸ் எல்லாம் ஏந்து போயிட்டு யாரெல்லாம் வந்து பெஸ்ட் ஸ்டூடெண்ட்டோ அவங்கள வந்து சொன்னோம். நிறைய பேர் வந்து விக்ரம சொல்லுவாங்க. அதுக்கப்புறம் வந்து எல்லாரும் மாற்றி சொல்லி லாஸ்ட்டாக வந்து அதாவது டீச்சர்ஸ் எல்லாம் சேர்ந்து அதிகப்படியான ஓட்டு யாருக்கு போட்டிருப்பாங்க பார்த்தீங்கன்னா ரம்யாவுக்கு போட்டிருப்பாங்க. அதே போல் வந்து ஸ்டூடெண்ட் எல்லாம் சேர்ந்து யார் வந்து பெஸ்ட் டீச்சரோ, அதாவது இந்த டீச்சர்ஸ் அதாவது வார்டன் அவங்க எல்லாரும் சேர்த்து வச்சு சொல்லணும் யார் வந்து பெஸ்ட்டாக இருக்காங்க அப்படின்னு கேட்டால் எல்லாரும் போயிட்டு யாரை சொல்லுவாங்கன்னு பார்த்தீங்கன்னா ரொம்ப ஆச்சரியம். என்னன்னா பிரஜனை போய் சொல்லுவாங்க. இவங்க 2 பேர் தான் பெஸ்ட் பர்ஃபார்மன்ஸா. இதை பார்த்தோன்னே எனக்கு ஷாக்காகி போச்சு. இவங்க 2 பேர் இதில் என்ன பண்ணாங்க, அதாவது இவங்க வந்து எப்படி இதை செலக்ட் பண்ணுறாங்கன்னே தெரியல இந்த உள்ளகிறவங்க. அதை பார்த்தா எனக்கு ஷாக் ஆகுது. பெஸ்ட் பர்ஃபார்மன்ஸ்னா என்னன்னே அவங்களுக்கு தெரியலையா, இல்லை அவங்கெல்லாம் பண்ணாங்களா அப்படின்னு எனக்கு தோணுது. அதே போல் ஒஸ்ட் பர்ஃபார்மன்ஸ்ட்டு அவங்க எல்லாருமே வந்து 2 பேர் சொல்லியிருப்பாங்க. அதில் வந்து எஃப்ஜேவும் வினோத்தில் வந்து சம்மந்தமே இல்லாமல் வினோத்தையும் சொல்லியிருப்பாங்க. வினோத்தெல்லாம் வந்து நல்லா ஒரு பர்ஃபார்மன்ஸ் பண்ணார், நல்லா என்டர்டைன்மெண்ட் பண்ணார். அதாவது இந்த கண்டென்ட் வந்து எப்படி பிக் பாஸ் கேட்டார்னா ஆடியன்ஸ் பார்த்து ரொம்ப ஒஸ்டான பர்ஃபார்மன்ஸ் யாருக்கெல்லாம் இருக்கும் அப்படின்னு கேட்டிருந்தாரு. அதில் வந்து எஃப்ஜேவையும் வினோத்தையும் சொல்லுவாங்க. அது ஏன் வினோத்தை சொன்னாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதாவது டீச்சர்ஸ் எல்லாம் ஏந்து போயிட்டு யாரெல்லாம் வந்து ஒஸ்டான பர்ஃபார்மன்ஸ் பண்ணுறாங்க அப்படின்ட்டு வந்து தேர்ந்தெடுக்கணும். அப்போ போயிட்டு எல்லாருமே வந்து எல்லாரும் ஒருத்தரையும் சொல்லுவாங்க. இந்த தனியாக டீச்சர்ஸு அதுக்கப்புறம் வார்டன் இவங்கெல்லாம் சேர்ந்தா எந்த ஸ்டூடெண்ட் வந்து ஒஸ்ட்டு ஸ்டூடெண்ட்டு அப்படின்ற மாதிரி வந்து செலக்ட் பண்ணணும். அதில் வந்து பார்த்தீங்கன்னா பிரஜன் போயிட்டு வேணாவும் சொல்லுவார். அடுத்தது அமித் போயிட்டு கமருதீனை சொல்லுவார். கனி போயிட்டு வினோத்தை சொன்னாங்க. அதே போல் பார்வதி போய் திவ்யாவை சொன்னாங்க. அதே மாதிரி எஃப்ஜே போனப்போ எஃப்ஜே வந்து ஒரு பிளான் போட்டு வச்சிருந்தாங்க. என்னன்னா இப்போ வந்து எஃப்ஜே வந்து கண்டிப்பாக வந்து வியன்னாவை சொல்லியிருந்தாங்கன்னா அவனையே தான் கூப்பிட்டு போனான். ஏற்கனவே கமருதீனும் பார்வதியும் உள்ளே போயிட்டு அதை வந்து கெஸ்ட் ஹவுஸ் மாதிரி மாற்றி விட்டாங்க, லாட்ஜ் மாதிரி. இவங்கள 2 பேரும் வந்து உள்ளே போனாலும் மொத்தமாக நாசமாயிரும் அப்படின்ட்டு பிக் பாஸ்க்கு தெரியும். ஆனால் இவங்க வந்து செம்மையாக பிளான் பண்ணுறாங்க. அதுக்கப்புறம் எஃப்ஜே வந்து நானே வந்து நல்லவன் அப்படின்ற மாதிரி அதை அவங்க மாற்றி விட்டான். என்னன்னா வந்து சம்மந்தமே இல்லாமல் வினோத்தை போட்டு விட்டான். ஆனால் எனக்கு தெரிஞ்சு பிக் பாஸ் வந்து இது கண்டிப்பாக கண்டிச்சிருக்கணும். யாரெல்லாம் வந்து ஒஸ்ட் பர்ஃபார்மன்ஸ் பெஸ்ட் பர்ஃபார்மன்ஸ்ட்டு பிக் பாஸ் பார்த்துன்னு தான் கிடையாது. இவங்க வந்து வேணுன்னே சொல்கிறாங்கன்னா இது வந்து எடுத்துக்க முடியாது. நீங்கள் வந்து திரும்ப வந்து ரீகன்சிடர் பண்ணி சொல்லுங்கள் அப்படின்ற மாதிரி கேட்டிருக்கலாம். ஆனால் அப்படி வந்து பிக் பாஸ் சொல்லவே இல்லை. வியானா அவங்க நல்லா எடுத்திருந்தாங்க கேரக்டரு, அதனால அவங்களை என்னால் சொல்ல முடியாதுன்றதுனால நம்ம வினோத்தை தான் நானும் சொல்லுவேன். அப்படியே விட்டாரு. ஏன்னா இதை வந்து இந்த வாரத்துக்கான கேள்விகளை நிறைய கேட்க வேண்டியது இருக்குல்ல, அதுக்காக விட்டுருப்பாங்க நினைக்கிறேன். ஏன்னா விஜய் சேதுபதி வந்து தான் இதெல்லாம் கேட்பாருன்னு நினைக்கிறேன். ஏன்னா யாரெல்லாம் ஒஸ்ட் பர்ஃபார்மன்ஸு பெஸ்ட் பர்ஃபார்மன்ஸு அப்படின்றத கேட்கணும் அப்படின்றதுக்காக இந்த பாயிண்ட் எல்லாம் விட்டாங்க அப்படின்னு தோணுது. அதுக்கப்புறம் இவங்க 2 பேரும் எடுத்து போய் ஜெயிலில் போடணும். வினோத்தையும் எஃப்ஜேவும் இவங்களை வெறும் ஜெயிலில் மட்டும் போடாம பிக் பாஸ் வேற லெவல் தரமாக ஒரு சம்பவத்தை பண்ணி விட்டார். என்னன்னா இவன் உள்ள போகிறவெல்லாம் சும்மா இல்லாமல் ஏதாவது கதை பேசிக்கின்னு ஜாலியாக இருக்கிறானுங்க ஜெயிலுக்கு அனுப்பணும் அப்படின்னு நினச்சிட்டு என்ன பண்ணாருன்னா இந்த வாட்டி பாச்சி மணி குத்து விட்டாரு. என்னன்னா ஒரு நூல் ஆளுக்கு ஒரு கலரு,
ஒரே நூலில் அதாவது ஒருத்தர் ஒரு மணி கோத்த உடனே இன்னொருத்தர் வந்து இன்னொரு மணி கோக்கணும். அதனால வினோத்துக்கு வந்து ரெட்டும் எஃப்ஜேக்கு வந்து கிரீனை குத்து விட்டாரு. இப்போ மாற்றி அந்த மணியை வந்து கோத்துக்கிறானுங்க. எத்தனை பண்ணணும் இந்த மாலை அப்படி பற்றி 200 பண்ணோமா. அவன் பிக் பாஸ் இப்போ வந்து அவனுக்குள்ள வந்து வேலை வச்சிருக்காரு. ஏன்னா அவனுக்கு சும்மா இருக்க மாட்டாங்க. உள்ள எடுத்து அனுப்பிவிட்டா அந்த இடத்துல வந்து அதை பனிஷ்மெண்ட்டாகவே அவனுக்கு எடுத்துக்க மாட்டானுங்க. அந்த ஜெயில் என்னமோ ஒரு லக்ஸரியான ஒரு இடம் மாதிரி நினச்சிக்கிட்டு ஜாலியாக இருக்கிறானுங்க. அதனாலேயே பிக் பாஸ் வந்து இப்போ அந்த இடத்துல உள்ள போடுறவங்கள தரமான பனிஷ்மெண்ட் கொடுத்துருக்கிறாரு. ஸோ இனிமேல் வந்து இந்த கேம் வந்து சேஞ்ச் ஆகுமான்னு கேட்டால் கண்டிப்பாக சேஞ்ச் ஆகணும். இதில் நிறைய பேர் வந்து மாற வேண்டியது இருக்கு. ஆனால் இன்னமும் மாறாமைக்கிறானுங்க. இதில் எவன் ஜெயிப்பான்ட்டு இன்னும் நம்மளால கண்டுபிடிக்க முடியலைங்க. யார் டைட்டில் வின்னர்ன்ட்டு இன்னும் நம்மளால ப்ரெடிக்ட் பண்ண முடியல. இன்னும் அப்படிதான் போயிட்டு இருக்கு. எவனுமே நம்பி வந்து இவனுக்கு சப்போர்ட் பண்ணி இவன் டைட்டில் வின்னர் அடிப்பாங்க அப்படின்னு சொல்ல முடியல. என்ன அப்படி சொன்ன மறுநாளே வந்து அவன் ஏழா குணமா பண்ணிட்டு எவனுக்கெல்லாம் நீ பேசல அப்படின்ற மாதிரி சொல்லி விட்டுறானுங்க. ஸோ அதனால வந்து நம்ம யாருமே வந்து இப்போதைக்கு வரையுமே டைட்டில் வின்னர் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் யாருமே இல்லை அப்படின்னு தான் சொன்னோம். ஸோ நாளைக்கு வந்து யார் எவிக்ட் ஆவாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா எனக்கு தெரிஞ்சு ரம்யா போக வாய்ப்பு இருக்கு. இல்லை அரோரா. இவங்க 2 பேர்ல யாருன்னா ஒருத்தர் தான் போகணும். நம்ம எவ்வளோதான் ப்ரெடிக்ஷன் பண்ணி எவ்வளோதான் சொன்னாலும் இது நடக்குமான்றது டவுட் தான். சரி, நடந்தா பார்க்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த மாதிரி லைவ் அப்டேட்ல உங்களுக்கு வேணா மறக்காம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சு